செல்லமே, எப்போதெல்லாம் எதிர்பார்ப்பில்லாமல், கணக்கு பார்க்காமல், பேரம் நிகழ்த்தாமல் நேசிக்க முடிகிறதோ அப்போதெல்லாம் நாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம். மனக்குழப்பத்திற்கு நல்ல தீர்வு தனிமை, மனக்காயங்களுக்கு நல்ல மருந்து மௌனம். போராடி தோற்பதும் வெற்றியில் சேரும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தல் நலம். நிறைய விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதை விட குறைந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதே சிறந்தது. நெருக்கடியான சூழ்நிலையில் உங்களுக்கு தெளிவான பாதை தெரியவில்லையா? இறைவனை மனதார நோக்கி தியானம் செய்து பிரார்த்தனையும் செய்யுங்கள். அவர் உங்களுக்காகவே சிறந்த எளிதான பாதையை உருவாக்கி தருவார். ஒவ்வொரு இரவும் தூங்க செல்லும் முன் சற்று சிந்தித்து பாருங்கள். வசிக்க இடமில்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியின் ஓரத்தில் தூங்குகிறார்கள் என்று. நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள்! பெரிய மாளிகை இல்லை எனினும், பணம் நகை இல்லை எனினும் எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வசிப்பிடம் இன்றி எத்தனையோ பேர் வாழ்க்கையை கழிக்கும்போது இதில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் தானே. வெற்றி ஒருபோதும் இறுதி அல்ல, தோல்வி ஒருபோதும் உறுதி அல்ல. நம்ப, நல்லதே நடக்கும்.